அமைச்சர் துரைமுருகன் யாரை திருப்திப்படுத்த டெல்லி சென்று உள்ளார் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு மாலை மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிகுந்த கேள்விக்குறியாக உள்ளதாகவும், குழந்தை முதல் பெரிய பெண்கள் வரை யாருக்கும் எவ்வித பாதுகாப்பும் இல்லை என கூறினார். அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருப்பது காலதாமதம் என்றும், அவர் யாரை திருப்திப்படுத்த டெல்லி சென்று உள்ளார் என கேள்வி எழுப்பினார். ரொம்ப தாமதமா ரெய்டு போயிருக்காங்க, சரிங்களா? ஏன்னா அந்த அளவு இன்னைக்கு லஞ்சம் ஊழல் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு ஆளுங்கட்சியில. அதனால நான் பல முறை இதை சொல்லியிருக்கேன். நானும் வேலூர் மாவட்டம் தான், அங்க என்னெல்லாம் பிரச்சனைகள் நடக்குது என்பது எனக்கு தெளிவாக தெரியும். அதனால இப்ப நடந்த ரெய்டே மிக மிக காலதாமதம். இன்னைக்கு அவரு டெல்லிக்கு போய் யாரை சரி கட்டுறதுக்காக டெல்லிக்கு போறாருன்றது தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும், ரெய்டு போறது மட்டும் இல்ல, என்ன ஆவணங்களை அங்க பிடிச்சிங்க என்பதை மக்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனியா தெளிவுபடுத்தணும். ரெய்டு போறீங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது மக்களுக்கு தெரியறதே கிடையாது. இதெல்லாம் தடுக்கக்கூடிய அளவுல இந்த ரெய்டு அமையணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன்.